புள்ள தானே, அவளை எதுக்கு பணத்தை கொட்டி படிக்க வைக்கணும் அப்படின்னு தேவகியோட அப்பா சுந்தரம் புள்ள நினைக்கல. தன்னுடைய வீடு வாசலையெல்லாம் வித்து மகளை படிக்க வச்சாரு. தேவகிக்கு அம்மா கிடையாது, அப்பாவும் ஒரே ஒரு தம்பியும் தான் இருந்தாங்க. அக்கறையோட படிச்சு தேவகி பிஏ பட்டம் வாங்கினா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அவளுக்கு ஒரு மில்லுல வேலையும் வாங்கி கொடுத்தாரு. வேலைக்கு போன இடத்துல தான் தேவகிக்கு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனையை பற்றியது தான் இந்த கதை. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். மிஸ் தேவகிங்கிற பெயருடைய இந்த கதையை எழுதியவர் திரு பக்தன் அவர்கள். இந்த கதை வெளிவந்த ஆண்டு 1953. கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். நடராஜா மில்ஸோட உரிமையாளர் பரமேஸ்வரம் பிள்ளை. அவரு தனது நிர்வாக பொறுப்புல இருந்து விலகிக்கிட்டு தன்னுடைய இடத்துல தன்னுடைய மகனை உட்கார வச்சாரு. நடராஜன்கிறது தான் அவனுடைய பெயர். அவன் காலேஜ் படிப்பை முடிச்சு எம்ஏ பட்டம் வாங்கி இருந்தான். அப்பாடா, அப்பா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பட்டம் வாங்கியாச்சு, இனிமே விடுதலை தான் அப்படின்னு நினைச்சு வெட்டியா சுத்திக்கிட்டு இருந்த அவனை பரமேஸ்வரம் பிள்ளை ஒரு நாள் கூப்பிட்டாரு. தம்பி, நீ படிச்சு முடிச்சு பட்டமும் வாங்கிட்ட, அப்பாவுக்கும் வயசாச்சு, இனிமே நம்ம மில்ல நீ தான் பாத்துக்கணும். இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு வளர்த்த நம்ம நடராஜா மில்ல நல்லபடியா பாத்துக்க வேண்டியது இனி உன்னுடைய பொறுப்பு. உன்னுடைய நிர்வாகத்துல நான் தலையிட மாட்டேன், உன்னுடைய விருப்பம் போல நீ மில்ல நடத்தலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்பா சொன்னதை நடராஜன் மறுக்கல. உடனே மில்லோட நிர்வாக பொறுப்பை ஏத்துக்கிட்டான். நடராஜனுடைய குடும்பம் வழி வழியா வந்த பணக்கார குடும்பம். நடராஜனோட பெற்றோருக்கு ஒரே ஒரு கவலை தான் இருந்தது. மகனுக்கு 25 வயசு ஆயிருச்சு, நாம விருப்பப்பட்ட மாதிரி அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையே அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கவலை. திருமண விஷயத்துல மட்டும் தன்னுடைய பெற்றோரோட விருப்பத்துக்கு நடராஜன் ஒத்துக்கல. எனக்கு எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்பதான் பண்ணிக்குவேன், அது வரைக்கும் என்ன தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு பிடிவாதமா சொல்லிட்டான். மில்லோட நிர்வாக பொறுப்பை ஏத்துக்கிட்டா போக போக அவன் மனசு மாறிடும்னு நினைச்சுதான் நடராஜன் கிட்ட அவங்க அப்பா பரமேஸ்வரம் பிள்ளை பொறுப்பை ஒப்படைச்சாரு. நடராஜன் மில்லோட நிர்வாக பொறுப்பை ஏத்துக்கிட்டு 4 நாட்கள் தான் ஆகி இருந்தது. இன்னும் ஆபீஸ் விவகாரங்கள் அவனுக்கு சரிவர தெரியல. பரமேஸ்வரம் பிள்ளை பொறுப்புல இருக்கும்போது தன்னுடைய காரியதரிசியாகவும் ஆபீஸ் டைபிஸ்டாவும் ஒரு பொண்ணு நியமிச்சிருந்தாரு. அந்த பொண்ணு தான் தேவகி. தேவகி இயல்பாவே நல்ல அழகி. சின்ன வயசுலயே அம்மாவை இழந்த அவ ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவ. அவங்க அப்பா சுந்தரம் பிள்ளை மளிகை வியாபாரம் பண்ணி நொடிச்சு போனவரு. அந்த நிலையிலையும் வீடு வாசலையெல்லாம் வித்து தேவகியை படிக்க வச்சாரு அவரு. தன்னுடைய குடும்ப நிலையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அக்கறையோட படிச்சு பிஏ பட்டம் வாங்கினா தேவகி. தேவகியோட அப்பா அவளை பரமேஸ்வரம் பிள்ளைகிட்ட கூட்டிட்டு போய் தன்னுடைய நிலைமையை பத்தி சொல்லி மில்லுல ஏதாவது வேலை போட்டு தர முடியுமான்னு கேட்டாரு. பரமேஸ்வரம் பிள்ளையும் அவர் கேட்டதை மறுக்காம தன்னுடைய ஆபீஸ்ல தனக்கு கீழே தன்னுடைய அந்தரங்க காரியதரிசியா தேவகியை நியமனம் பண்ணாரு. மாசம் அவளுக்கு 150 ரூபாய் சம்பளமும் போட்டு தரதா சொன்னாரு. தேவகிக்கு ஒரு தம்பி இருந்தான். ஹைஸ்கூல் படிப்பை முடிச்சிருந்த அவனும் வேலை தேடிக்கிட்டு இருந்தான். 3 பேர் இருந்த அந்த குடும்பத்துக்கு தேவகியோட ஒற்றை வருமானம் தான் சோறு போட்டுக்கிட்டு இருந்தது. அப்பாவோடையும் தம்பியோடையும் சிக்கனமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தா தேவகி. தேவகி ரொம்ப பொறுப்பான பொண்ணு. தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பான வேலைய பரமேஸ்வரம் பிள்ளைக்கு திருப்தி ஏற்படுற மாதிரி செய்து முடிச்சு அவரோட மதிப்புக்கும் பாராட்டுதலுக்கும் ஆளாகி இருந்தா. மில் உரிமையாளரோட நெருங்கி பழகிற காரியதரிசிங்கிறதால அவகிட்ட மற்ற ஊழியர்களும் மதிப்போடையும் மரியாதையோடையும் பழகிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அலுவலகத்துல தலைமை குமாஸ்தா ராமசாமி பிள்ளையோட சேர்த்து மொத்தம் 10 குமாஸ்தாக்கள் இருந்தாங்க. அத்தனை பேரும் ஆண்கள் தான். அவங்க யாருக்கிட்டையும் தேவகி அனாவசியமா பேச்சுவார்த்தை வச்சுக்கிறது இல்ல. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பா. மில் முதலாளிய பார்க்க வர்றவங்க முதல்ல தேவகி கிட்ட வந்து அவகிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் அவரை போய் பார்க்க முடியும். அன்னைக்கு காலையில 10 மணிக்கு வழக்கம் போல புது முதலாளி நடராஜன் ஆபீஸுக்கு வந்தான். குமாஸ்தாக்கள் எல்லாரும் சுறுசுறுப்போட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களையெல்லாம் மேலோட்டமா பார்த்துட்டு நேரா தன்னுடைய அறைக்கு போய் உட்கார்ந்துக்கிட்டான் அவன். அந்த ஆபீஸ்ல தலைமை குமாஸ்தா ராமசாமி பிள்ளைய மட்டும்தான் நடராஜனுக்கு முன்னாடியே தெரியும். மற்றவங்க எல்லாருமே நடராஜனுக்கு புதுசுதான்.
இனிமே பழகுனாதான் அவங்கள பத்தி தெரிய வரும். நடராஜனை பார்த்ததும் தேவகி எழுந்து முறைப்படி குட் மார்னிங் சார்னு சொன்னான். நடராஜன் அவளை கவனிக்கவே இல்லை. ஆரம்பத்துல 3-4 நாட்கள் அவங்க அப்பா பரமேஸ்வரம் பிள்ளையும் நடராஜன் கூட வந்திருந்து அந்த மில்ல தன்னுடைய மகனுக்கு முழுமையா சுற்றி காண்பிச்சுக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு தான் முதலா அவன் தனியா வந்திருந்தான். வந்தவன் வாசல் பக்கம் இருந்த தேவகியை கொஞ்சம் கூட கவனிச்ச மாதிரி தெரியல. நேரா போய் தன்னுடைய இருக்கையில உட்கார்ந்து மேஜை மேல வைக்கப்பட்டிருந்த தபால்களை பிரிச்சு படிச்சுக்கிட்டு இருந்தான். தேவகி டைப் பண்ணிக்கிட்டே இடையில நடராஜனை கவனிச்சுக்கிட்டு இருந்தா. தற்செயலா நடராஜன் நிமிர்ந்து தேவகியை பார்த்தான். தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்து தேவகியோட மேஜை பக்கம் போய் நின்னான். தேவகி தன்னுடைய மேஜைக்கு மேல ஒரு பக்கத்துல புதுமை பித்தன் அவர்கள் எழுதின சிறுகதை தொகுதி ஒண்ணு வச்சிருந்தா. நடராஜன் அதை கையில எடுத்து பிரிச்சு பார்த்தான். தேவகி பயந்து போய் உதட்ட கடிச்சுக்கிட்டா. இது சிறுகதை புத்தகமா அப்படின்னு கேட்டா நடராஜன். தான் கதை புத்தகம் வச்சிருந்ததை பார்த்து அவன் கோவிச்சுக்குவானோன்னு பயந்து போன தேவகி தயங்கின குரல்ல ஆமா சார் அப்படின்னு சொன்னான். சிறுகதைகள் தான் படிப்பீங்களா? நாவல்கள் உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு பேச்ச வளர்க்கறதுக்காக கேட்டான் நடராஜன். என் சின்ன வயதுல இருந்தே நான் சிறுகதைகள் தான் ரொம்ப பிரியமா படிக்கிறது வழக்கம் அப்படின்னு பதில் சொன்னா தேவகி. சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை தன் கையோட எடுத்துக்கிட்டு அந்த ஹாலோட முன்பக்கத்துக்கு போனான் நடராஜன். முன்பக்கத்துல இருந்த குமாஸ்தாவோட மேஜைக்கு பக்கத்துல போய் நின்னு கவனிச்சான். மரியாதைக்கு எழுந்து நின்ன அந்த குமாஸ்தாவை உட்காரும்படி சைகை காட்டிட்டு அடுத்தடுத்து உட்கார்ந்திருந்த மற்ற குமாஸ்தாக்களையும் கவனிச்சான். ஒரு குமாஸ்தாவுக்கு பக்கத்துல ஒரு ஆங்கில பத்திரிகை இருந்தது. அதை கையில் எடுத்து பார்த்த அவன் அதுக்கு அடுத்து இருந்த குமாஸ்தா கிட்ட போய் நீங்க ஒன்னும் படிக்கிற வழக்கம் இல்லையா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் தலையை சொரிஞ்சுக்கிட்டே நானும் படிப்பேன் சார். முன்னாடிலாம் நம்ம அலுவலகத்துக்கு பத்திரிகைகள் வந்துகிட்டு இருந்தது, ஆனா அதை இப்ப நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. ஓ அப்படியா? என்னென்ன பத்திரிகைகள்லாம் வந்துகிட்டு இருந்ததுன்னு சொல்லுங்க, அதை மறுபடியும் வரவழைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். அதை நீங்க எப்பவும் கவனத்துல வச்சுக்கிறது நல்லது. நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரியே வார பத்திரிகைகளும் மாத பத்திரிகைகளும் இனிமே நம்ம அலுவலகத்துக்கு வரும். ஆனா அந்த பத்திரிகைகளை ஓய்வு நேரம் தவிர வேலை நேரங்கள்ல யாரு கையிலையாவது நான் பார்த்தேன்னா அவ்வளவுதான். தயவு தாட்சிணியம் இல்லாம உடனே அந்த நபரோட சீட்டை கிழிச்சிருவேன். வேலை பார்க்குற இடத்துல ஒரு இருக்கக்கூடாது, நெகிழ்வு தன்மை இருக்கணும். மதிய இடைவேளையில நீங்க அந்த புத்தகங்களை எடுத்து படிக்கலாம். மற்ற நேரங்கள்ல வச்சு வாசிக்கிறதுக்கு இது ஒன்றும் வாசக சாலை இல்ல, வேலை நடக்கிற ஆபீஸ்ங்கிறத எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்கு தப்பா யாராவது நடந்துக்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சமாதானமா ஆரம்பிச்ச பேச்ச சத்தமா அனல் கக்க முடிச்சிட்டு மடமடன்னு தான் அறைக்குள்ள போயிட்டான் நடராஜன். தலைமை குமாஸ்தா எல்லாரையும் திரும்பி பார்த்தாரு. நடராஜனோட எதிர்பாராத தாக்குதல்ல எல்லாரும் அதிர்ந்து போய் நின்னுகிட்டு இருந்தாங்க. தேவகியும் சிலையா நின்னுகிட்டு இருந்தா. அவளால் நடராஜனை புரிஞ்சுக்கவே முடியல. தலைமை குமாஸ்தா ராமசாமி புள்ள தேவகி பக்கத்துல வந்தாரு. என்ன தேவகி, ஆளை சரிவர புரிஞ்சுக்காம எல்லாரும் சூழ்ந்து நின்னுகிட்டு அரட்டை அடிச்சிங்களே, இப்ப பாத்தீங்களா? பசு மாதிரி இருந்தவன் புலி போல உருமுனதை பாத்தீங்களா? இதையெல்லாம் பார்க்கும்போது பழைய கிழவனார் எவ்வளவோ மேல்னு எல்லாருக்கும் தோணுமே. இனிமேலாவது ஆழமறிஞ்சு காலை விடுங்க அப்படின்னு மெதுவான குரல்ல சொன்னாரு. தேவகி தெளிவடைஞ்சவளை போல திரும்பி நடராஜனுடைய அறைய பார்த்தா. மறுபடியும் ராமசாமி பிள்ளைகிட்ட சொன்னா, ஏன் சார், நானும் வந்த 2-3 நாட்களா இந்த ஆளை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். மனுஷன் நிமிஷத்துக்கு நிமிஷம் குணத்தை மாத்திக்கிட்டு இருக்காரே, இவருக்கு ஏதாவது மூளை கோளாரா அப்படின்னு மெல்ல கேட்டா. பதிலுக்கு தன்னுடைய வாயில விரல வச்சு இப்படி அசட்டுத்தனமா எதுவும் மத்தவங்க கிட்ட பேசி வைக்காத, காதுல கேட்டா அவன் உன்னை தொலைச்சிருவான் அப்படின்னு சொன்னாரு ராமசாமி பிள்ளை. அப்போ டெலிபோன் மணி அடிக்கவே தேவகி அவர்கிட்ட பேசுறத விட்டுட்டு தன்னுடைய இடத்துக்கு போய் உட்கார்ந்தா. போன்ல அவளை கூப்பிட்ட நடராஜன் ஆபீஸ் ஃபைல்கள் எல்லாம் ஒன்னொன்னா எடுத்துட்டு வர சொல்லி பார்த்தான். தேவகி மணிக்கணக்குல அவன் பக்கத்துல நின்னு அவன் கேட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தா. ரொம்ப நேரம் நின்னு அவளுக்கு இடுப்பும் கால்களும் கடுக்கிற மாதிரி இருந்தது. நடராஜன் அவ அவ்வளவு நேரமா நின்னுகிட்டு இருக்கத கொஞ்சம் கூட கவனிச்ச மாதிரி தெரியல. அதை எடு, இதை எடு, அது எங்க, இது எங்க அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ ஆபீஸ் கடிகாரம் மணி 1 அடிச்சுது. நடராஜன் தேவகியை பார்த்து, நான் மத்தியானத்துக்கு மேல ஆபீஸுக்கு வரமாட்டேன், முக்கியமான விஷயம் ஏதாவது இருந்தா பங்களாவுக்கு போன் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டான்.
மறுநாள் காலையில ஆபீஸ்ல வேலை சுறுசுறுப்பா நடந்துகிட்டு இருந்தது. வழக்கப்படி மணி 10 அடிக்கவும் நடராஜனுடைய கார் ஆபீஸ் காம்பவுண்டுக்குள்ள நுழையவும் சரியா இருந்தது. அவனை பார்த்ததும் குமாஸ்தாக்கள் குனிஞ்ச தலை நிமிராம வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நடராஜன் நேரா தன்னுடைய அறையில போய் உட்கார்ந்தான். வந்தது வராததுமா தேவகிக்கு வேலை வச்சான். முந்தின நாள் பார்க்காம விட்டு வச்ச ஃபைல்கள் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னான். தேவகி அவனுடைய பார்வைக்கு மில்லோட வரவு செலவு ஐட்டங்கள்ல ஒரு பகுதியை காட்டினான். இது மட்டும் பத்தாது, எல்லா ரெஜிஸ்டர்களையும் நான் பார்க்கணும், எடுத்து வை அப்படின்னு தேவகிக்கு உத்தரவு போட்டான் நடராஜன். அவ தயங்கினபடியே, அதெல்லாம் மேனேஜிங் டைரக்டர் எனக்கு கண்டிப்பா சொல்லியிருக்காரு, அவரோட அனுமதியை வாங்கிக்கிட்டு வந்து அப்படின்னு அவ பேச்சை இழுத்தா. நடராஜன் சீறி விழுந்தான். என்னை விட எங்க அப்பாவுக்கு நீதான் முக்கியமா? நீ என்ன அவ்வளவு நம்பிக்கையான மனுஷியா அப்படின்னு சத்தமா கத்துனா நடராஜன். அவனுடைய குரல் அந்த ஆபீஸ் முழுக்க எதிரொலிச்சுது. தேவகி அவன் அப்படி திடீர்னு கோபப்படுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த திடீர் தாக்குதல்ல பயந்து பின்னால 2 அடி எடுத்து வச்சா. பிறகு மெதுவா, இல்ல சார், நான் உங்களை வந்து அப்படின்னு இழுத்தா. ஷட் அப், உன் விளக்கம் எதுவும் எனக்கு தேவையில்லை, நீ போகலாம் அப்படின்னு கத்துனா நடராஜன். தேவகி மௌனமா தன்னுடைய இருப்பிடத்துல போய் உட்கார்ந்துகிட்டா. ஆபீஸ் கடிகாரம் மணி 12 அடிச்சு ஓஞ்சுது. நடராஜன் தன்னுடைய கை கடிகாரத்தை பார்த்துட்டு நிமிர்ந்து தேவகியை பார்த்தான். அதே சமயத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த தேவகியும் நிமிர்ந்து நடராஜனை பார்த்தா. ஆமா, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டான் நடராஜன். தேவகி எதிர்பார்க்காத சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வி அது. ஒரு கணம் தயங்கிட்டு கொஞ்ச நாணத்தோட தேவகி சார் அப்படின்னு பதில் சொன்னா அவ. சரி சரி, உன் பேர் எனக்கு மறந்து மறந்து போகுது. நீ என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி மத்தியான சாப்பாட்டை இங்க அனுப்பி வைக்கும்படி சொல்லிரு அப்படின்னா. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவரை கையில் எடுத்தா தேவகி. நடராஜனோட வீட்டில் அவனை வீட்டுக்கு வர சொன்னாங்க. அவங்க வீட்டில் இருந்து கிடைச்ச பதில கேட்டு, சார் உங்களை வீட்டுக்கு வர சொல்றாங்க அப்படின்னு சொன்னா தேவகி. நடராஜன் நிமிந்து பார்க்காம பதில் சொல்லாம ஏதோ எழுதிக்கிட்டு இருந்தான். தேவகி மறுபடியும் அவங்கிட்ட, சார் உங்களை வீட்டுக்கு வர சொல்றாங்க அப்படின்னு சொன்னான். நடராஜன் நிமிர்ந்து அவளை பார்த்தான். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு அலுப்பா ஒரு கேள்வி கேட்டான். சாப்பாட்டை இங்க அனுப்பி வைக்கும்படி சொன்னீங்க. அப்போ அதைத்தானே நீ போன்ல சொல்லியிருக்கணும். பதிலுக்கு என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கோபத்தோட கேட்டான். தேவகி சட்டுன்னு போன்ல இருந்தவங்க கிட்ட அவன் சாப்பாட்டை இங்க அனுப்பி வைக்க சொல்றான்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டான். மறுபடியும் தன்னுடைய இடத்துல உட்கார்ந்தவளுக்கு மனசுல ஒரு எண்ணம் ஓடுச்சு. சே, இவங்கிட்ட ரொம்ப நாள் வேலை பார்க்க முடியாது போல இருக்கே. ஹெட்லர் சொன்னது போல பெரியவர் எவ்வளவோ மேல்தான். இது சுத்த முசுடா இருக்கு, எதுக்கு எடுத்தாலும் சீருது, சே அப்படின்னு மனசுக்குள்ள சபிச்சுக்கிட்டா. மணி 1 அடிக்க 10 நிமிஷங்கள் இருந்தது. குமாஸ்தாக்களுக்கு வேலையே ஓடல. சாப்பாட்டு நேரம். எல்லாரோட கவனமும் அவங்க கொண்டு வந்த டிஃபன் கேரியர்ல இருந்தது. நடராஜன் அவன் அறையிலிருந்து எழுந்து புறப்பட்டாதான் அவங்க சாப்பிட போக முடியும். ஆனா அவன் கல்லு பிள்ளையார் மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்கானே. அதனால மற்றவங்களும் அசையாம மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. 1 மணியும் அடிச்சு ஓஞ்சுது. ஹாலில் இருந்த குமாஸ்தாக்கள் எல்லாரும் தேவகி முகத்தையே பார்த்தாங்க. ஒரு குமாஸ்தா தேவகி கிட்ட, நடராஜன் சாப்பிட போகலையா அப்படின்னு சைகையில கேட்டாரு. தேவகி பதிலுக்கு உதட்ட பிதுக்குனா. அப்போ நடராஜன் எழுந்து சோம்பல் முறிச்சுக்கிட்டே தேவகியோட மேஜை பக்கம் வந்து நின்னான். பிறகு தலைமை குமாஸ்தாவை பார்த்து, டைம் ஆயிருச்சே, எல்லாரையும் சாப்பிட போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தன்னுடைய இடத்துக்கு போய் உட்கார்ந்துக்கிட்டான். குமாஸ்தாக்கள் எழுந்து சாப்பாட்டு அறைக்கு போனாங்க. நடராஜன் தேவகியை பார்த்து, நீ சாப்பிட போகலையா அப்படின்னு கேட்டான். போகணும் சார் அப்படின்னு அவ பதில் சொன்னான். அப்போ டெலிஃபோன் மணி அடிச்சுது. தேவகி அதை எடுத்து பேசினான். சார் உங்க அம்மா பேசுறாங்க, உங்களை சாப்பிட வீட்டுக்கு வர சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பதிலை எதிர்பார்த்தா. டாமிட், எல்லாம் சுத்த நான்சென்ஸா இருக்கே அப்படின்னு கத்திட்டு ஆபீஸ் மேஜைய ஒரு உதைச்சான் நடராஜன். போன்ல இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்லணும். நடராஜன் கிட்ட மறுபடி கேட்கவும் தேவகிக்கு பயமா இருந்தது. தேவகி தவிச்சுக்கிட்டு இருந்தா. கொஞ்சம் துணிச்சலை கூட்டிக்கிட்டு, சார் போன்ல கேக்குறாங்க, என்ன சொல்லட்டும் அப்படின்னு கேட்டா. சாப்பாடு அனுப்பி வைக்கிறதா இருந்தா வைக்கட்டும், இல்லாட்டா சாப்பாட்டுக்காக நான் இப்ப போக போறதில்லைன்னு சொல்லிரு அப்படின்னு சத்தம் போட்டு சொன்னான். அவன் சொன்னத அப்படியே போன்ல சொன்னா தேவகி. சார் சாப்பாட்டை அனுப்பி வைக்கிறாங்களா சார் அப்படின்னு போன்ல வந்த பதில சொன்னான்.
பசியால எங்க உயிர் போய்கிட்டு இருக்கு, இன்னும் சாப்பாட்டு அனுப்பி வைக்காம வம்பளந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு கோபத்தோட சொல்லிட்டு தன்னுடைய நாற்காலியில போய் சாஞ்சுக்கிட்டான் நடராஜன். தேவகி தான் சாப்பிட போகலாமா வேண்டாமான்னு தயங்கிக்கிட்டு இருந்தா. அப்போ மிஸ் தேவகி அப்படின்னு அவன் கூப்பிட்டான். என்ன சார் அப்படின்னு கேட்டா அவ. இங்க இருக்கிற கேன்டீன்ல நல்ல டிஃபன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டான். நேரம் ஆயிருச்சு சார், இந்நேரம் எல்லாம் காலி ஆகி இருக்குமே, இருந்தாலும் கேன்டீன்ல அவ்வளவு நல்லா இருக்காது அப்படின்னு பதில் சொன்னான். சரிதான், ஆமா நீ ஏன் சாப்பிட போகல அப்படின்னு கேட்டான். போகணும் சார், பசி இல்லை, அதனால பிறகு சாப்பிட்டுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னா தேவகி. எனக்கு பசி பயங்கரமா இருக்கு, வீட்ல இருந்து சாப்பாடு வர நேரமாகும் போல தோணுது. ஒரு காரியம் பண்ணலாம், இப்போ நீங்க என்ன டிஃபன் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நடராஜன் கேட்டான். நடராஜன் தன்னுடைய டிஃபனை பத்தி கேட்கவும் தேவகிக்கு ஆச்சரியமா இருந்தது. கொஞ்சம் தயிர் சாதம் தான் கொண்டு வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொன்னான். நடராஜன் மெல்லிய குரல்ல, இப்போ நான் உங்க டிஃபனை சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு வர்ற சாப்பாட்டை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னான். தேவகியோட நிலைமை எக்கச்சக்கமாயிருச்சு. தன்னுடைய டிஃபனை அவனுக்கு கொடுக்கறதா வேண்டாமான்னு அவ தயங்கினா. ஆனா உங்களுக்கு எங்க வீட்டு தயிர் சாதம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டா. இப்ப இருக்கிற பசிக்கு எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட தயாரானா அவன். தேவகிக்கு மேலும் மறுக்க முடியல. டிஃபன் பாத்திரத்தை எடுத்து அவனுடைய மேஜை மேல வச்சுட்டு அறையை விட்டு வெளியேறினா அவ. ஆபீஸ் ரூம்ல பேசிக்கிட்டு இருந்த நடராஜனையும் தேவகியையும் பத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த குமாஸ்தாக்கள் வம்பளந்துகிட்டு இருந்தாங்க. தேவகி அறையை விட்டு வெளியே வந்ததும் அரட்டைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு எல்லாரும் தேவகியை கவனிச்சாங்க. டிஃபன் பாக்ஸோட உள்ள போன தேவகி வெறுங்கையோட வெளியே வந்து தலைமை குமாஸ்தாக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்தா. என்ன தேவகி, நீ ஒன்னும் டிஃபன் கொண்டு வரலையா? கொஞ்சம் முன்னால சொல்லி இருக்க கூடாதா? நான் உனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பேனே அப்படின்னு அனுதாபத்தோட சொன்னாரு குமாஸ்தா. தேவகி அவர்கிட்ட மெதுவா நடராஜன் தன்னுடைய டிஃபன் பாக்ஸை வாங்கிக்கிட்ட விவரத்தை சொன்னான். ராமசாமி புள்ள சிரிச்சபடியே, சரிதான், அப்படின்னா உங்க அப்பா கிட்ட நான் விவரத்தை சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. போங்க சார், உங்ககிட்ட வந்து நான் சொன்னேன் பாருங்க, வீட்ல இருந்து சாப்பாடு வர தாமதமாகும் போல இருக்கு, இப்ப ரொம்ப பசியா இருக்குன்னு கேட்டாரு. அவர்கிட்ட எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா தேவகி. ஆமா, இன்னைக்கு காலையில இருந்து உன்னை 2-3 தடவை சத்தம் போட்டானே, எதுக்கு? அவன் போட்ட கூச்சலை பார்த்து நானே பயந்து போனேன். எங்கடா சீட்டை கிழிச்சிருவானோன்னு பயந்து கூட போனேன்னா பாரு அப்படின்னு சொன்னாரு. ஆமா சார், நான் கூட அப்படித்தான் பயந்து போனேன். அந்த மனுஷனுக்கு வேலைக்கு ஒரு குணம் வருது, அதான் நேத்தே உங்ககிட்ட கேட்டேனே கொஞ்சம் ஸ்க்ரூ லூஸான்னு. நடராஜனுடைய அறையை திரும்பி பார்த்துட்டே தேவகி சொன்னா. நீ ஏங்கிட்ட கேட்கறத நேரா அவங்கிட்டே கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சிரிச்சுட்டு, அது போகட்டும் விடு, காலையில முழுக்க கோபப்பட்டான், இப்ப அவனை டிஃபன் கொடுத்து காக்கா பிடிச்சிட்ட அப்படின்னு சொன்னாரு ராமசாமி புள்ள. போங்க சார், நீங்க வேற காக்கா பிடிக்கிறேன் குருவி பிடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அப்படின்னு அவரை செல்லமா கோவிச்சுட்டு தனியா இருந்த ஒரு மேஜையில போய் உட்கார்ந்து ஒரு பத்திரிகையை பிரிச்சு படிக்க ஆரம்பிச்சா. அப்போ ஆபீஸ் பையன் ஒரு எவர் சில்வர் டிஃபன் கேரியரோட அவகிட்ட வந்தான். தேவகிக்கு முன்னால அந்த டிஃபன் கேரியரை வச்சுட்டு, முதலாளி உங்ககிட்ட கொடுக்கும்படி சொல்லி அனுப்புனாரு அப்படின்னு சொல்லிட்டு போனான். நேரம் ஆயிட்டதால எல்லாரும் சாப்பிட்டுட்டு போயிருந்தாங்க. தேவகி சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் தாமதமா தான் தன்னுடைய இருக்கையில போய் உட்கார்ந்தா. அவ வந்து உட்கார்ந்ததும் நடராஜன் அவளை பார்த்து, உங்க டிஃபன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னான். தேவகி அவனுடைய பாராட்டுதலுக்கு தன்னுடைய நன்றி எப்படி தெரிவிக்கன்னு தெரியாம திணறி போனான். பிறகு நடராஜன், நீங்க சாப்பிட்டீங்கல்ல அப்படின்னு கேட்டான். ஆமா சார் அப்படின்னு நாணத்தோடு பதில் சொன்னா அவ. பிற்பகல் ஆபீஸ் வேலை ஆரம்பமாச்சு. நடராஜன் தன்னுடைய வேலையில கவனம் செலுத்த ஆரம்பிச்சான். மணி 4 அடிச்சு ஓஞ்சுது. இடையில அந்த 3 மணி நேரமும் நடராஜன் எழுந்திருக்கிறதும் ஃபைல புரட்டுறதுமா இருந்தானே தவிர தேவகியை பார்க்கவோ பேசவோ இல்லை. ஊம மாதிரி இருந்தான். தேவகிக்கு அவன் பேசாம இருக்கிறது என்னவோ போல இருந்தது. கடைசியா தேவகி டைப் பண்ணி கொடுத்த கடிதங்கள்ல கையெழுத்து போட்டுட்டு தேவகி கிட்ட கூட ஒன்னும் சொல்லாம கிளம்பி போயிட்டான். அவன் பேசாம போறத பார்த்து தேவகி பெருமூச்சு விட்டுட்டு தன்னுடைய நாற்காலியில சாஞ்சு உட்கார்ந்தா. அவளுடைய சிந்தனை நடராஜனை பத்தியே ஓடிக்கிட்டு இருந்தது, வேலை ஓடல. அவளால் நடராஜனை புரிஞ்சுக்கவே முடியல. கொஞ்ச நேரம் சுபாவமா சிரிச்சு பேசுறவன் பிறகு திடீர்னு கோபப்படுறான். சில சமயம் அதிக மரியாதையோட நடந்துக்கிறான். அவனை பத்தி அவன் இப்படித்தான்னு ஒரு தீர்மானத்துல எடை போட்டு வைக்க முடியல தேவகியால. நடராஜனை முதல் நாள் பார்த்ததுல இருந்தே தேவகியோட மனம் பேதலிச்சு போச்சுன்னு தான் சொல்லணும்.
அவளையும் அறியாம அவ மனசுல அவனை பற்றி ஒரு பாசம் வளர்ந்தது. அதை தேவகி உணர்ந்துதான் இருந்தா. தன்னை எறியாம தனக்குள்ள தோன்ற அந்த ஆசைய எப்படியாவது ஒழிக்கணும்னு அவ முயற்சி பண்ணான். தன்னுடைய நிலைமை எங்க, அவனுடைய அந்தஸ்து எங்க? அவன் இந்த பெரிய மில்லுக்கு சொந்தக்காரன், லட்சாதிபதி. தனக்கும் அவனுக்கும் இடையில மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கிறத தேவகி உணர்ந்துதான் இருந்தா. தன்னுடைய மனதை கட்டுப்படுத்திக்கவும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. ஒரு மாசம் இப்படியே கழிஞ்சுது. ஆபீஸ் வேலை விவகாரங்கள் ஒழுங்கா நடந்துகிட்டு இருந்தது. வழக்கம் போலவே தேவகி நடராஜன் கிட்ட ஒரு சில சமயங்கள்ல பாராட்டுதல்களும் மீதி நேரங்கள்ல அர்ச்சனையும் திட்டுகளும் வாங்கி கட்டிக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் சாயங்காலம் 4 மணி இருக்கும். திடீர்னு வானம் இருண்டு மப்பும் மந்தாரமும் ஆகி பலத்த மழை பிடிச்சிக்கிருச்சு. அன்னைக்கு திடீர்னு அப்படி ஒரு மழை வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. இது என்னடா மழை, ஆபீஸ் விடுற நேரத்துல வீட்டுக்கு எப்படி போய் சேர்றது அப்படின்னு ஆளுக்கு முனகபடியே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தேவகியும் இந்த மழை ஏன் வந்ததுன்னு சபிச்சுக்கிட்டு இருந்தா. மணி 5 ஆகியும் மழை தூரிக்கிட்டு தான் இருந்தது. நடராஜன் தேவகியை பார்த்து, என்ன மழை, இன்னும் விட்டப்பாடு இல்லையே அப்படின்னு கேட்டான். தேவகி எப்பவும் போல ஆமா சார் அப்படின்னு தலையாட்டினான். உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டான் நடராஜன். நேதாஜி ரோட்ல சார் அப்படின்னு பதில் சொன்னா அவ. ஓ, நேதாஜி ரோடா, சரிதான். இந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு நீங்களும் தயாராகுங்க, போற வழியில உங்களை உங்க வீட்டுல விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி நடராஜன் புறப்பட தயாரானான். தேவகியால அதுக்கு மறுப்பு சொல்ல முடியல. வேண்டான்னு வீண் ஜம்பம் பண்ணா இந்த மழையில வீட்டுக்கு போறது கஷ்டமாயிரும்னு தோணுச்சு அவளுக்கு. நடராஜன் முன்னால நடக்க ஃபைலை எடுத்துக்கிட்டு தேவகி பின்னால நடந்தா. அங்க இருந்த குமாஸ்தாக்கள் எல்லோரும் குறும்பு சிரிப்போட அவங்க 2 பேரும் போறத பார்த்தாங்க. இவங்கெல்லாம் நம்மள கேலி செய்வாங்களோ அப்படிங்கிற எண்ணம் ஒரு பக்கம் தோணினாலும், அடுத்தவங்களை பத்தி நாம ஏன் கவலைப்படணும் அப்படின்னு அவளே சொல்லி தன்னுடைய மனதை தேற்றிக்கிட்டா தேவகி. மிஸ் தேவகி, நேதாஜி ரோடு வந்துருச்சு, உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டான் நடராஜன். தேவகி இந்த உலக நினைப்புல இருந்தாதானே, அவ கற்பனையில சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்தா. தேவகி அப்படின்னு நடராஜன் மறுபடியும் உறக்க கூப்பிடவும் உலுக்கப்பட்டவளை போல உணர்வுக்கு வந்தா தேவகி. அறக்க பறக்க அவனை முழிச்சு பார்த்தா. என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி முழிக்கிறீங்க அப்படின்னு கேட்டான் நடராஜன். ஒன்னும் இல்ல சார் அப்படின்னு தலையை குறிஞ்சுக்கிட்டா தேவகி. உங்க வீடு எங்கன்னு கேட்டேன் அப்படின்னு திரும்பவும் கேட்டான் நடராஜன். தேவகி அப்பதான் வெளியே பார்த்தா. தன்னுடைய வீட்டு பக்கம் வந்துட்டதை கவனிச்சா. சார், அந்த வேப்ப மரம் தெரியுதே, அதுக்கு பக்கத்துல தான் எங்க வீடு அப்படின்னு சொன்னா. கார் அவளோட வீட்டு வாசலுக்கு பக்கத்துல போய் ஹார்ன் அடிச்சுட்டு ஒரு குலுக்கலோட நின்னுது. மழை அப்பத்தான் கொஞ்சம் ஓஞ்சிருந்தது. தேவகியோட வீட்டுக்கு முன்னால கார் நிக்கிறத அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் கவனிச்சாங்க. கார் சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ள இருந்து தேவகியோட தந்தை வெளியே வந்து பார்த்தாரு. தேவகியோட தம்பியும் வந்து கவனிச்சான். தேவகி கார்ல இருந்து இறங்குனா. மரியாதைக்கு நடராஜனை பார்த்து கை கூப்பி நன்றி சொன்னான். நடராஜனும் பதிலுக்கு தலையை ஆட்டிட்டு காரை நகர்த்தனான். தேவகியோட தம்பி சம்பந்தம் அவளோட வாயை கிளற ஆரம்பிச்சான். ஏது இப்பெல்லாம் கார்ல வர்றாப்புல இருக்கே அப்படின்னு கேட்டான். அவனோட கேள்வியில கேலியும் கிண்டலும் கலந்திருந்தது. ஆமாண்டா, அதுக்கு என்ன இப்போ, உன் வேலையை போய் பாரு அப்படின்னு சீருனா தேவகி. ஏம்மா, அது பரமேஸ்வரம் பிள்ளையோட கார் தானே அப்படின்னு சுந்தரம் பிள்ளை தமாக கிட்ட கேட்டாரு. ஆமாப்பா, மழையா இருந்ததால கொண்டு வந்து விட்டுட்டு போனாரு அப்படின்னு சொன்னா தேவகி. ஆனா உள்ள இருந்தது பரமேஸ்வரம் பிள்ளை மாதிரி தெரியலையே, யாரோ சின்ன வயசுக்காரங்க மாதிரில இருந்தது அப்படின்னு தேவகியுடைய தம்பி இழுத்தான். தேவகி அவனை கோபமா பார்த்துட்டு, இப்ப அவருக்கு பதிலா பட்டணத்துல இருந்து வந்த அவருடைய பிள்ளை தான் ஆபீஸ் நிர்வாகத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் தான் கார்ல வந்தது அப்படின்னு சொன்னான். அதை ஏன் இவ்வளவு தூரம் சுத்தி வளைச்சு சொல்ற அப்படின்னு சம்பந்தம் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னால அவன் மேல சீறி விழுந்தா தேவகி. விடுமா, அவனுக்கு கொஞ்சமாவது கவலை இருந்தா தானே, படிச்சுட்டு ஊர் சுத்துறவனுக்கு என்ன புத்தி இருக்கும் அப்படின்னு முனகிக்கிட்டே வெளியே புறப்பட்டு போனாரு சுந்தரம் பிள்ளை. தேவகி வீட்டு வேலையை கவனிக்க ஆரம்பிச்சா. மறுநாள் தேவகி எப்பவும் போல ஆபீஸுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தா. பின்னால ஹார்ன் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தா அவ. தூரத்துல நடராஜனுடைய கார் வந்துகிட்டு இருந்தது. மிதமான வேகத்துல வந்துகிட்டு இருந்தது. முந்தின நாள் தன்னை கார்ல ஏத்தி கொண்டு போய் வீட்டுல விட்ட மாதிரி இப்பவும் தன்னை கார்ல ஏற்றி கூட்டிக்கிட்டு போவாங்கிற நினைப்போட அவனுடைய காரையே திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு நடந்தா தேவகி. நடராஜன் அவளுக்கு ரொம்ப சமீபத்துல வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்தான். தேவகி காருக்குள்ள பார்த்தா. நடராஜனும் அதே சமயம் அவளை பார்த்தான். ஆனாலும் கவனிக்காதவனை போல காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டான். தான் எதிர்பார்த்தது நடக்காததால அவளுக்கே அவமானமா இருந்தது. ஏனோ அவளுக்கு கண்கள் கலங்கிருச்சு.
ஆபீஸுக்குள்ள அடி எடுத்து வைக்கும் போதே இன்னைக்கு நாமும் கண்ணும் காணாத மாதிரி விரைப்போட நடந்துக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. வைராக்கியத்தோட போய் தன்னுடைய இருக்கையில உட்கார்ந்தா. நடராஜன் நாற்காலியில சாய்ந்தபடி அன்றைய தினசரி பத்திரிகையை பிரிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். வந்திருந்த தபால்களை பிரிச்சு பார்த்தபடியே தேவகி நடராஜனை கவனிச்சா. அவனோட நிறத்துக்கு அன்னைக்கு அவன் அணிஞ்சிருந்த கருப்பு கோட் ரொம்ப கவர்ச்சியாவும் கச்சிதமாவும் இருந்தது. தேவகி தன் மனசுல இருந்த வைராக்கியத்தை மறந்து நிமிஷ நேரம் வச்சக்கண் வாங்காம அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துல தன்னுடைய வேலையில மும்முரமா ஈடுபட ஆரம்பிச்சா. திடீர்னு அவன் நிமிந்து பார்த்தப்போ நடராஜன் தன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிறத கவனிச்சா. கோபத்தோட முகத்தை சுழிச்சுக்கிட்டு தன்னுடைய வேலையில ஈடுபட்டா அவன். மற்ற நாட்கள்ல சாதாரணமா அவன் பார்த்தா கூட அவளுடைய மனசுல ஒரு பரவசம் தோணும். இன்னைக்கு அவனுடைய பார்வையை பார்த்து அவ வெறுத்தா. மனசுக்குள்ள அவனை திட்டிக்கிட்டு இருந்தா. நடராஜன் காலிங் பெல் அடிச்சான். ஆபீஸ் பையன் அவன் எதிர போய் நின்னான். அவன்கிட்ட ராமசாமி பிள்ளைய கூட்டிட்டு வருமாறு உத்தரவு போட்டான். தலைமை குமாஸ்தா அவனுடைய அறைக்குள்ள போனாரு. அவர்கிட்ட அவன் பேசுனது அவளுக்கு நல்லாவே கேட்டுது. இந்த ஆபீஸ்ல குமாஸ்தாக்கள் அதிகமா இருக்கிறதா தோணுது. அதனால இப்ப இருக்கிறவங்கள யாராவது ஒருத்தரை விளக்குறதுன்னு தீர்மானிச்சிருக்கேன். ஆனா யார விளக்குறதுன்னு முடிவு பண்ணல. நீங்க மத்த குமாஸ்தாக்கள் கூட கலந்து பேசி யார வேலையில இருந்து நிறுத்தலாம் அப்படிங்கறத இன்னைக்கு மாலை 4 மணிக்குள்ள எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிச்சான். சார், குமாஸ்தாக்கள்னா தேவகியை சேர்த்தா சேர்க்காமலா அப்படின்னு சந்தேகம் கேட்டார் ராமசாமி பிள்ளை. தேவகியையும் சேர்த்துத்தான். உங்களை தவிர மீதம் இருக்கிற 11 பேர்ல யாராவது ஒருத்தரை நிறுத்தியாகணும். நம்ம அலுவலகத்துக்கு 10 குமாஸ்தாக்களே அதிகம்தான். யார நிறுத்துறதுன்னு உங்களுக்குள்ள நீங்களே கலந்து பேசி இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஒரு முடிவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வச்சான் நடராஜன். மேற்கொண்டு அவங்கிட்ட என்ன கேட்கறதுன்னு தெரியாம சரின்னு முனகிக்கிட்டே அறையை விட்டு வெளியே வந்தார் ராமசாமி பிள்ளை. அவன் சொன்னதை கேட்ட பிறகு தேவகிக்கு வேலை செய்ய மனமே இல்லை. ஒரு ஆபீஸ்னு இருந்தா ஒரு ஷார்ட் அண்ட் டைபிஸ்ட் கட்டாயம் வேணும். அதுலயும் ஒவ்வொரு அலுவலகத்திலையும் ஒரு பெண் குமாஸ்தாவை வச்சுக்கிறது இப்ப புது ஃபேஷனா இருக்கு. ஆனா நம்ம விளக்க வைக்காம நம்ம வேலைக்கு ஆட்டம் கொடுக்கற மாதிரி வச்சுட்டானே அப்படின்னு மனசுக்குள்ள வருத்தப்பட்டா அவ. ஆனா நடராஜன் யாரையாவது நிறுத்தணும்னு நினைச்சாலும் தன்னை நிறுத்த மாட்டாங்கிற ஒரு எண்ணமும் அவ மனசுல தோணுச்சு. ஏன்னா அவங்க அப்பா பரமேஸ்வரம் புள்ளதான் அவளை தேர்ந்தெடுத்து பணியில அமர்த்தி இருந்தாரு. அவருடைய சிபாரிசு இருக்கிறதால தன்னுடைய சீட்டு கிளியாதுன்னு அவளுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அதனால மேற்கொண்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சா. 11 பேர்ல யாராவது ஒரு நபர் வேலையில இருந்து நிக்கணுங்கிற விஷயத்த கேட்டதுல இருந்து குமாஸ்தாக்கள் யாருக்குமே மத்தியான சாப்பாட்டு நேரம் வரைக்கும் வேலை ஓடல. மணி 1 அடிச்சதும் எல்லாரும் சாப்பாட்டு அறையில கூடினாங்க. ஒருத்தர் முகத்திலையும் சந்தோஷம் இல்ல. எங்க எந்த நிமிஷம் நம்ம பேரு ஆபீஸ்ல இருந்து எடுபட்டுருமோங்கிற பயத்துல கலங்கிக்கிட்டு இருந்தாங்க. தன்னுடைய வேலை போயிட்டா தானும் தன் தந்தையும் சகோதரனும் என்ன பாடுபட வேண்டியிருக்கும் அப்படின்னு தேவகி நினைச்சு பார்த்தா. அது நினைக்கவே அவளுக்கு பயங்கரமா இருந்தது. தலைமை குமாஸ்தா ராமசாமி பிள்ளை நடராஜன் கூட பேசுறதுக்காக அவனுடைய அறைக்குள்ள போயிருந்தாரு. அவனை எதிர்பார்த்து எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ராமசாமி பிள்ளை வந்ததும் எல்லாரும் என்ன சார் அப்படின்னு விசாரிச்சாங்க. நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன். சாயந்தரம் 4 மணிக்குள்ள யார நிறுத்துறதுன்னு ஆளை முடிவு பண்ணி பேரை கொடுக்கணும்னு சொல்லிட்டான். நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லோரையும் வருத்தத்தோட பார்த்தாரு. குமாஸ்தாக்கள் எல்லாரும் சேர்ந்து புதுசா வேலைக்கு வந்திருக்கிற நடராஜனை திட்ட ஆரம்பிச்சாங்க. சாப்பாட்டுக்கான ஓய்வு நேரம் கழிஞ்சதே யாருக்கும் தெரியல. எல்லாரும் அவரவர் இடத்துல போய் உட்கார்ந்தாங்க. ஒருத்தருக்கும் வேலை ஓடல. அவங்கள 1-2 பேருக்கு குளிர் காய்ச்சலே வந்துருச்சு. தேவகி வேலையா இருந்தா. அப்போ ஆபீஸ் பையன் டிஃபன் கேரியரை கொண்டு வந்து தேவகி கிட்ட முதலாளிக்கு சாப்பாடு வந்திருக்கு அப்படின்னு சைகை செய்தான். தேவகி நடராஜனை பார்த்து சார், உங்களுக்கு சாப்பாடு வீட்டுல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னான். ரைட், அதை உள்ள கொண்டு வர சொல்லு அப்படின்னு தேவகி கிட்ட சொன்னான் நடராஜன். ஆபீஸ் பையன் அந்த கேரியரை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு திரும்பி போனான். தேவகி அவசியம் இல்லாம நடராஜனை நிமிர்ந்து பார்த்தா. நீ சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்டான் நடராஜன். ஆமா சார் அப்படின்னு சொன்னா அவ. என்ன ஆமா அப்படின்னு கேட்டான் அவன். சாப்பிட்டுட்டேன் சார் அப்படின்னு திரும்பவும் சொன்னா தேவகி. தன்னை இவ்வளவு அக்கறையோட விசாரிக்கிறானேன்னு நினைக்கும் போதே அவளுக்கு சந்தோஷமா இருந்தது. தன்னை வேலையை விட்டு தூக்க மாட்டாங்கிற நம்பிக்கையும் தோணுச்சு. தன்னுடைய இருக்கையில நிமிர்ந்து உட்கார்ந்தா. உள்ள நடராஜன் சாப்பிட தயாரானான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மற்ற குமாஸ்தாக்களோட பேசிக்கிட்டு இருந்தப்போ பயந்துகிட்டு இருந்த தேவகி இப்ப அவங்கள பார்த்து மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டா. மணி 3 அடிச்சுது. இன்னும் 1 மணி நேரம் தான் அவகாசம் இருக்கு.
வேலையிலிருந்து நிக்க போற நபருடைய பெயரை இன்னும் முடிவு செய்யல. மணி ஆக ஆக ஒவ்வொருத்தருக்கும் திகிலும் கலக்கமும் அதிகரிச்சுது. தேவகி மட்டும் திடமா தன்னுடைய இடத்துல உட்கார்ந்திருந்தா. தலைமை குமாஸ்தாவுக்கு பெரும் குழப்பம். தனக்கு கீழ்ப்படிதலா ஒழுங்கா விசுவாசமா வேலை பாக்குறவங்கள யார எப்படி திடீர்னு போய் வேலையை விட்டு நின்னுக்கிறீங்களான்னு கேட்க முடியும் அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. ராமசாமி பிள்ளை மறுபடியும் நடராஜனுடைய அறைக்கு போனாரு. குமாஸ்தாக்கள் எல்லாரும் என்ன ஆகுமோன்னு திகிலோடு உட்கார்ந்து இருந்தாங்க. நடராஜன் அவரை பார்த்து, என்ன நீங்க யாரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? டைம் ஆயிட்டே இருக்கு, இன்னைக்குள்ள இதுக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு சொன்னா நடராஜன். உங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கலந்து பேசிட்டு அப்படின்னு இழுத்தாரு ராமசாமி பிள்ளை. இது அவர் கலந்து செய்த முடிவுதான். நீங்க இழுக்கிறத பார்த்தா நீங்க யாரையும் முடிவு செய்ய மாட்டீங்கன்னு தோணுது. ஆல்ரைட், நீங்க போகலாம், நானே இதுக்கு ஒரு முடிவு செய்யறேன் அப்படின்னு அவரை திருப்பி அனுப்பிட்டான் நடராஜன். ஆபீஸ்ல பின் டிராப் சைலன்ஸ்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு அமைதி நிலவிச்சு. நடராஜன் மேஜை மேல இருந்த ஒரு காகிதத்தை எடுத்து பரபரன்னு அதுல ஏதோ எழுதுனான். மிஸ் தேவகி இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டான். தேவகி அவனுக்கு முன்னால போய் நின்னான். நடராஜன் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு, மெதுவா இதை டைப் செய்து கொண்டு வாருங்க அப்படின்னு அந்த கடிதத்தை அவகிட்ட கொடுத்தான். தேவகி அதை வாங்கிக்கிட்டு தன்னுடைய இருக்கையில போய் உட்கார்ந்தா. டைப் பண்றதுக்கு முன்னால அதை வாசிச்சு பார்த்தா. அவளுக்கு தலை சுத்தி மயக்கமே வந்துரும் போல இருந்தது. அந்த கடிதத்துல இருந்த விஷயம் அவளை கலங்கடிச்சிருச்சு. அவளுக்கு அழுகையே வந்துருச்சு. அதுல எழுதியிருந்த விஷயம் இதுதான். மிஸ் தேவகி அவர்களுக்கு, தங்களுடைய சேவை எங்களுக்கு தேவையின்மையாக இருப்பதால் தங்களை 1 மாத நோட்டீஸுடன் நீக்குவதாக இருக்கிறோம். இது நாள் வரையிலான தங்களுடைய சேவைக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இப்படிக்கு மேனேஜிங் ப்ரொப்ரைட்டர் நடராஜா மில்ஸ் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. தேவகி நடராஜனை நிமிர்ந்து பார்த்தா. அவன் கவிழ்ந்து உட்கார்ந்து ஏதோ எழுதிக்கிட்டு இருந்தான். அவன் அப்படி தனக்கே நோட்டீஸ் கொடுப்பான்னு அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தேவகி அவங்கிட்ட எழுந்து போய், சார் என்ன சார் இது அப்படின்னு கேட்டா. நோட்டீஸ் அப்படின்னு சாவதானமா பதில் கொடுத்தா நடராஜன். தேவகிக்கு ஆத்திரமும் கோபமும் பத்திக்கிட்டு வந்தது. சார், நான் ஏதோ வெளியில பார்க்க பகட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வர்றேனே ஒழிய என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டது சார். என்ன நம்பி எங்க அப்பா தம்பி எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு என்ன செய்ய சொல்ற? யார்தான் இங்க கஷ்டப்படாம இருக்காங்க அப்படின்னு கேட்டான் அவன். சார் நான் தேவகியால் அதுக்கு மேல பேச முடியல. அழுக பீரிட்டுக்கிட்டு வந்தது. தேம்ப ஆரம்பிச்சா. மிஸ் தேவகி, நான் தீர்மானம் பண்ணிட்டேன். இந்த நோட்டீஸை நீங்க வாங்கிக்க போறீங்களா இல்லையா? இது என்ன நியூசன்ஸ் அப்படின்னு குரலை உயர்த்தனா அவன். அவங்கிட்ட மேலும் கெஞ்சுறதுக்கு மனசு இல்லாதவளா பதிலுக்கு தேவகியும் ஆத்திரத்துல கத்த ஆரம்பிச்சா. ஆமா சார், உங்ககிட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு உழைக்கிறோம்ல, எங்க முறையீடுகள் உங்களுக்கு நியூசன்ஸா தான் இருக்கும். நீங்களும் ஒரு மனுஷன்னு நினைச்சுதான் உங்ககிட்ட முறையிட்டேன். உங்க நோட்டீஸை நான் வாங்கிக்கிறேன் சார். அதிசயமான உங்க வேலையை விட்டா வேற இடத்துல எனக்கு வேலை கிடைக்காது பாருங்க அப்படின்னு படன்னு பேசினான். இங்க பாருங்க மிஸ் தேவகி, ஆபீஸ்ல பெண் குமாஸ்தாக்கள் இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கொள்கை அப்படின்னு சொன்னான் நடராஜன். தெரியுதே, உங்க கொள்கை என்னன்னு தான் தெரியுதே. நீங்க பொறுப்பை ஏத்துக்கிட்டதுல இருந்தே எனக்கு இது புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அலட்சியமா சொன்னா அவ. வேலை போனது போயிருச்சு, இனி இவனுக்கு என்ன மரியாதை அப்படின்னு தான் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருந்தா அவ. மிஸ் தேவகி, ஆத்திரப்படாதீங்க. பெண் குமாஸ்தாக்கள் இருந்தா ஒரு அலுவலகத்தோட ஒழுக்கம் கெட்டுருன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் உங்களை நான் நீக்கி இருக்கேன் அப்படின்னு சொன்னா அவன். தேவகிக்கு கோபம் இன்னும் அதிகமா பத்திக்கிட்டு வந்தது. அவனோட கிராப்பை புடிச்சுக்கிட்டு 2 கன்னத்திலையும் பளார்னு அரையலாமான்னு தோணுச்சு அவளுக்கு. ஹால்ல இருந்த ராமசாமி புள்ள, இது என்ன அடிப்படி சண்டை போல இருக்கே, நாம உள்ள போய் சமாதானப்படுத்தலாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருந்தாரு. நடராஜன் மேற்கொண்டு வாயே திறக்கல. தேவகியோட கோபத்தை பார்த்து மேல மேல பேச அவன் விரும்பல. காலிங் பெல்ல தட்டினான். ஆபீஸ் பையன் எட்டி பார்த்தான். ஹெட் கிளார்க்க வர சொல்லு அப்படின்னு சொன்னான் நடராஜன். அவனை சில வினாடிகள் முறைச்சு பார்த்துட்டு தேவகி தன்னுடைய இருக்கைக்கு வந்தா. தன்னுடைய மேஜர் டிராயரை திறந்து தன்னுடைய கைப்பையில தனது ஜாமான்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா. ராமசாமி பிள்ளை வந்து தேவகியையும் நடராஜனையும் கவனிச்சாரு. அவர்கிட்ட ஒரு காகிதத்தை கொடுத்து, இதோ இந்த நோட்டீஸை டைப் பண்ணி மிஸ் தேவகி கிட்ட கொடுத்து கையெழுத்து வாங்கிக்கோங்க. இன்னைக்கு வரைக்கும் கணக்கு முடிச்சு 1 மாத சம்பளம் அதிகப்படியா கொடுத்துருங்க. சீக்கிரமா இதை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னான் நடராஜன். இன்னைக்கு வரைக்கும் என் கணக்கை பார்த்து கொடுத்தா போதும். உங்க 1 மாசம் நோட்டீஸ் பணம் ஒண்ணு எனக்கு தேவையில்லை
அப்படின்னு அலட்சியமா சொல்லிட்டு அறையை விட்டு வெளியே வந்து குமாஸ்தாக்களுக்கான ரெக்ரியேஷன் ரூமுக்குள்ள போய் அங்க இருந்த ஒரு மேஜைக்கு அருகில உட்கார்ந்தா தேவகி. அவளால் அழுகையை அடக்கவே முடியல. தேவகியை தொடர்ந்து ராமசாமி பிள்ளையும் அங்க வந்தாரு. என்ன தேவகி இப்படி திடீர்னு அப்படின்னு விசாரிச்சாரு. தேவகி குமுறி குமுறி அழுதுட்டா. இவங்கிட்ட இனிமேல வேலை செய்யறதை விட வேற எங்கேயாவது பிச்சை எடுத்து பொழைக்கலாம் சார் அப்படின்னு சொன்னான். என்ன இது அசட்டுத்தனமான பேச்சு? நான் இங்க இருந்தா இங்க ஒழுக்கம் கெட்டுருமா சார்? அவன் என்னை அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு சொன்னா தேவகி. சத்தம் போட்டு பேசாத தேவகி, நீ இப்படி ஆபீஸ்ல இருந்து பேசுறது நல்லதில்ல. என்ன இருந்தாலும் இங்க அவன் முதலாளி. அவன் காது கேட்கிற மாதிரி இப்படி அவன் இவன்னு பேசலாமா? நாம இந்த விஷயத்த அவங்க அப்பா பரமேஸ்வரம் பிள்ளையோட காதுக்கு கொண்டு போவோம். இந்த பிரச்சனைய அவரே விசாரிச்சு முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமி பிள்ளை நகர்ந்து போனாரு. தேவகி ஏதோ யோசிச்சபடி உட்கார்ந்திருந்தா. நடராஜன் தன்னுடைய அறையில குறுக்கு நடுக்குமா நடந்துகிட்டு இருந்தான். ராமசாமி பிள்ளை தேவகியோட சம்பள கணக்க பாத்துக்கிட்டு இருந்தாரு. தேவகி என்ன நினைச்சாலோ தெரியல. திடீர்னு எழுந்து தன்னுடைய மேஜைக்கு போய் கைப்பையை எடுத்துக்கிட்டு ராமசாமி பிள்ளைகிட்ட வந்து, நான் போறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மத்த குமாஸ்தாக்களையும் பார்த்து கை கூப்பிட்டு நகர்ந்து போனான். குமாஸ்தாக்கள் எல்லோருக்கும் கண்ணே கலங்கிருச்சு. வாய் பேச சக்தி இல்லாதவங்களா தலையை ஆட்டினாங்க. நடராஜன் எழுந்து வந்து தேவகியோட மேஜை பக்கம் நின்று ஹாலில் உள்ள குமாஸ்தாக்களை பார்த்தான். ஒருத்தர் முகத்திலையும் சொரத்தில்ல. உம்முன்னு உட்கார்ந்துருந்தாங்க. அவங்கள பார்த்து புன்னகை செய்தபடியே தலையாட்டிட்டு நடராஜனும் வெளியே கிளம்புனான். மறுநாள் காலையில தேவகி தன்னுடைய வீட்டுல உட்கார்ந்துருந்தா. அவளுக்கு எதிர அவங்க அப்பா சுந்தரம் பிள்ளை கவலையோட உட்கார்ந்துருந்தாரு. மகளுக்கு வேலை போயிருச்சேங்கிறது அவருக்கு பெரிய கவலையா இருந்தது. தேவகி அவரை பார்த்து, அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, இன்னைக்கே இன்னும் 2-3 இடங்களுக்கு அப்ளிகேஷன் போட போறேன். ஒரு வாரத்துல வேறொரு இடத்துல இதை விட நல்ல அந்தஸ்துல நான் வேலையில உட்கார்ந்துருவேன். நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னா. அப்போ அவங்க வீட்டு வாசல்ல கார் சத்தம் கேட்டுது. தேவகி ஜன்னல் வழியே எட்டி பார்த்தா. முன்னால ஒரு நாள் நடராஜன் கூட அவ சவாரி செய்த அதே கார் தான் அங்க வந்திருந்தது. அப்பா பரமேஸ்வரம் பிள்ளையோட கார் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அவ. வெளியில இருந்து கார் ஹாரன் சத்தம் கேட்டுது. சுந்தரம் புள்ள வெளியே போய் எட்டி பார்த்தாரு. வாங்க வாங்க. நீங்களா? என்ன ஆச்சரியம், நீங்களே என் வீடு தேடி வந்திருக்கீங்களே அப்படின்னு தன்னுடைய தந்தை உபசரிக்கிறத கேட்டு பரமேஸ்வரம் புள்ள தான் வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சு தேவகி உள்ள போயிட்டா. ஆனா வந்தது பரமேஸ்வரம் பிள்ளை இல்ல, அவருடைய மனைவி நடராஜனுடைய தாயார் பாலம்மாள் தான் வந்திருந்தா. அப்பாவும் பிள்ளையும் உங்க பொண்ணை பார்த்துருக்காங்க, ஆனா நான் பார்த்தது இல்லையே, அதனாலதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்க இருந்த நாற்காலியில உட்கார்ந்தா பாலம்மா. சுந்தரம் பிள்ளைக்கு பாலம்மா என்ன பேசுறாங்கிறத புரிஞ்சுக்க முடியல. என்ன திகைச்சு போய் நிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல, எங்க பையன் நடராஜன் ஒரே புடிவாதமா கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா உங்க பொண்ணு தேவகியை தான் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டான். அதனாலதான் உங்களை பார்த்து கேட்டுட்டு போகலான்னு புறப்பட்டு வந்தேன். இன்னைக்கு நல்ல நாளா இருக்கு, நிச்சயம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டா. சுந்தரம் பிள்ளைக்கு பதில் பேச நாவே எழல. கண்கள் ஆனந்த கண்ணீர் பொங்க, நீங்க பார்த்து எது செய்தாலும் சரிதாம்மா அப்படின்னு சொன்னாரு. உள்ள திரும்பி தேவகின்னு குரல் கொடுத்தாரு. அடுத்த அறையில கதவுக்கு பின்னால ஒண்டிக்கிட்டே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த தேவகி மயக்கம் போட்டு விழுந்துராத குறைதான். அப்போ அவளை பார்த்த அவ தம்பி சம்பந்தம், அப்பா அப்பா அக்கா மயக்கம் போட்டுட்டா அப்படின்னு கத்துனான். சுந்தரம் பிள்ளையும் பாலம்மாளும் ஓடி போய் தேவகியை பார்த்தாங்க. அவன் முகத்துல தண்ணீர் தெளிச்சு மூர்ச்சையை தெளிவிச்சாங்க. வேலை போயிருச்சேன்னு காலையில இருந்து ஒரே வருத்தத்தோட இருந்தா அப்படின்னு சுந்தரம் பிள்ளை சொன்னாரு. அப்படி இருக்கும்போது திடுதிப்புன்னு கல்யாணங்கிற பேச்ச கேட்டதும் மயக்கம் வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாலம்மாள் தேவகியோட முகத்தை அன்போடு பார்த்தா. முகத்துல தண்ணீர் பட்டதும் தேவகிக்கு விழிப்பு வந்தது. பாலம்மாள் தேவகியோடைய கைகளை அன்பா புடிச்சுக்கிட்டா. என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு பரிவோட கேட்டா. தேவகி பதில் பேசாம வெக்கத்தோட குனிஞ்சு நின்னா. பிறகு திருமண ஏற்பாடுகள் சம்பந்தமான பேச்சு நடந்தது. பேச்சு முடிஞ்சதும் பாலம்மா புறப்பட்டு போனா. தேவகி தன்னுடைய அறையில போய் உட்கார்ந்து கடந்த ஒரு வார காலமா நடராஜன் தாங்கிட்ட நடந்ததெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டா. இவ்வளவு தூரம் என்ன அழ வச்சு பார்த்ததெல்லாம் இதுக்குத்தானா அப்படின்னு கேட்டுக்கிட்டா. அடுத்த வாரத்திலேயே ஒரு சுபயோக சுபதினத்துல தேவகிக்கும் நடராஜனுக்கும் பல பிரமுகர்கள் சூழ்ந்து ஆசீர்வதிக்க, நடராஜா மில்ஸ் ஆபீஸ் குழுவினர் வியக்க கல்யாணம் நடந்தேருச்சு. அன்னைக்கு சாயந்தரம் தேநீர் விருந்து, அதுக்கு பிறகு கச்சேரி.
விருந்துக்கு பிறகு நடராஜனுக்கு கை குலுக்கி வாழ்த்து தெரிவிச்ச தலைமை குமாஸ்தா, சார், என்ன இருந்தாலும் நீங்க தேவகி இப்படி அலக்கழிச்சு பார்த்திருக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு. நான் என்ன செய்தேன்? அட, இந்த பொண்ணு ரொம்ப நல்லா வேலை பார்க்கறாளே அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படியே ஏற்பாடும் செய்துட்டேன். ஆனா அந்த பொண்ணு இதையெல்லாம் புரிஞ்சுக்காம என்ன திட்டுனா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டே தேவகியோட முகத்தை பார்த்தா நடராஜன். அப்போ புரியாததையெல்லாம் இனிமே புரிஞ்சுக்குவாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சபடியே நகர்ந்தார் ராமசாமி பிள்ளை. நடராஜன் தேவகியோட முகத்தை உற்று பார்த்தான். தேவகி அவனை பார்க்க வெக்கப்பட்டுக்கிட்டே தலையை கவிழ்ந்தா. கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.